சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழகத்தில் உள்ள காவல் நிலையங்களில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படுவதில் தொடர்ந்து தாமதம் ஏற்படுகிறது என்பதால் சாமானிய மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகள் ஆகியும் ஏழை எளிய மக்களுக்கு இன்னும் அந்த நீதி கிடைப்பதும் மற்றும் அவர்களுக்கான உரிமை மறுக்கப்படுவதும் தொடர்கதையாகி வருகிறது என்றும் சென்னை போன்ற மாநகரிலேயே முதல் தகவல் அறிக்கையை பெறுவதில் மக்களுக்கு சிக்கல் நீடிப்பதால் 2024 ஜூன் மாதத்திலிருந்து இப்போது வரை பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கையின் விவரம் என்ன என்பது தொடர்பாக நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் இது குறித்து சென்னை மாநகர ஆணையர் விளக்க அறிக்கையை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அதற்கான குறிப்பிட்ட கால அவகாசமும் விதிக்கப்பட்டு ஜூலை 8ஆம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சென்னை மாநகர காவல் ஆணையர் அருணுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. தொடர்ந்து காவல் நிலையங்களில் புகார் செய்பவர்கள் அதற்கான முதல் தகவல் அறிக்கையை பெறுவதில் தலைநகரம் சென்னை போன்ற நகரங்களில் கூட அந்த முதல் தகவல் அறிக்கையை பெறுவதில் சிக்கல் தொடர்ந்து நீடிக்கிறது. எத்தனை வழக்குகளில் குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன, எத்தனை வழக்குகளில் புலன் விசாரணை நிலுவையில் இருக்கிறது, எத்தனை வழக்குகளில் முதல் தகவல் அறிக்கை மறுக்கப்படுகிறது, முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது உள்ளிட்ட விவரங்களை ஜூலை 8ஆம் தேதிக்குள் நீதிமன்றத்தில் சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அருண் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் வன்கொடுமை தடை சட்ட தடுப்பு சட்ட புகாரில் கூட வழக்கு பதிவு செய்யாத விவகாரம் ஆகியவை தொடர்ந்து புகார்களின் மூலமாக சந்தேகத்தை எழுப்பி வருகிறது என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் கடும் கண்டனத்தை காவல்துறை மீது பதிவு செய்திருக்கிறது. தொடர்ந்து பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமை வழக்கு மற்றும் பல்வேறு சிறிய குற்ற வழக்குகள் ஆகியவற்றில் அந்த முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்வது, விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்வது, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வது ஆகியவற்றில் தொடர்ந்து அதில் பல்வேறு அரசியல் மற்றும் சமூக ரீதியான காரணங்களால் அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி பரிபாலனம் கிடைப்பதில் தாமதம் ஏற்படுகிறது என்றும் இது பல ஆண்டுகளாக தொடர்ந்து இவ்வாறே நீடித்து வரக்கூடிய நிலையில் சென்னை நகரில் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வது, புலன் விசாரணை நிலுவையில் இருப்பது, முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்வது உள்ளிட்ட விவரங்களை 2024 ஜூனிலிருந்து தற்போது வரை உள்ள விவரங்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அருணுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் மிக முக்கியமான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. பானு.